ஹலோ. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான வெஜ் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட கடுகு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து இதை மட்டும் போட்டுக்கிட்டோம். கேபேஜும் குடமிளகாயும் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா போட்டு வதக்கி கொடுக்கும்போது இதோடு சேர்த்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகம் நான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சென்டரில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கி கொடுங்க. அதோட நல்லா தண்ணி பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அந்த ஸ்டேஜில் மற்ற காய்கறியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கோஸும் குடமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது உருளைக்கிழங்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது இதோட நான் ஒரு சின்ன குருமா பண்ணது ஆட் பண்ணிக்கிறேன். அது குருமானா நான் தேங்காய் சேர்க்காமல் பால் சேர்த்து பண்ணேன். அதில் வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகத்தூள் எல்லாம் போட்டது நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது பால் ஆட் பண்ணி இறக்குனது. தேங்காய் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பால் ஆட் பண்ணேன். நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், பால் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோதுமையில் பண்ண பரோட்டாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு கொத்தி விடுங்க. அது நல்லா அந்த மசாலா இறங்கி நல்லா ஊறி வேகணும். அதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி இலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரைத்தா சைட் டிஷ்ஷோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தி கூடங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி ஈட்டிங்.